லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. நகரை முற்றுகையிட்ட மன்னன் நெபுகத்நேசர். பஞ்ச காலத்தின் போது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரசர் பூங்காவின் இரு மதில்களுக்கிடையே அமைந்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து எரிபலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளையெல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்திருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். நேர்காணல். இந்திய மருத்துவ சகோதரிகள் மன்ற அனுபவம். கடவுள் மிகவும் விரும்பி படைத்த படைப்பாகிய உயிர்களை நோயினின்று காக்கும் உன்னத பணியினை செய்பவர்கள் மருத்துவர்கள். இவ்வுலகில் உள்ள உயிரினங்களை காத்து மறுவாழ்வு அவர்களுக்கு உண்டு என்று உணர்த்துபவர்கள். முயற்சி திருவினையாக்கும் என்ற கூற்றிற்கேற்ப தங்களது தொடர் பயிற்சிகளாலும் முயற்சிகளாலும் அளப்பரிய பணியினை இந்த அகிலத்தில் உள்ள மக்களுக்கு ஆற்றி வருபவர்கள் மருத்துவர்கள். உயிர்களை காக்கும் மருத்துவர்கள் கடவுளாக மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறார்கள். இத்தகைய உயிர்காக்கும் அற்புத பணியினை அறப்பணியாக துறவற அருள் சகோதரிகளும் முழு மனதுடன் செய்து வருகின்றனர். அவ்வகையில் அண்மையில் புதுடில்லியில் நடைபெற்ற இந்திய மருத்துவ சகோதரிகள் மன்றம் பற்றிய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் அம்மன்றத்தின் தமிழக செயலரான மருத்துவர் அருள் சகோதரி லடிஸ்கா ரோஸ்லின். மரியின் ஊழியர் சபையைச் சார்ந்த அருள் சகோதரி லடிஸ்கா ரோஸ்லின் அவர்கள் சித்த மருத்துவராக பயிற்சி பெற்று கடந்த 12 ஆண்டுகளாக தென் தமிழகத்தின் முத்துப்பட்டி அன்னை நலவாழ்வு இல்லத்தில் சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறார். சகோதரி அவர்களை இந்திய மருத்துவ சகோதரிகள் மன்றம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். நோயற்ற வாழ்வே, குறைவற்ற செல்வம், முன்னோர் மொழிந்த வார்த்தை இது. முன்னோர் மொழிந்த வார்த்தை இது. நோயற்ற வாழ்வே வாழ்வே, குறைவற்ற செல்வம், முன்னோர் மொழிந்த வார்த்தை இது. முன்னோர் மொழிந்த வார்த்தை இது. பொன்னான வாழ்வே, உடல் நலம் காத்து பல்லாண்டு வாழ்ந்து மகிழ்வோமே. பொன்னான வாழ்வில் உடல் நலம் காத்து பல்லாண்டு வாழ்ந்து மகிழ்வோமே. வணக்கம் அருள் சகோதரி லடிஸ்கா ரோஸ்லின் அவர்களே.
அண்மையில் நடைபெற்ற உங்களது இந்திய அளவிலான மருத்துவ சகோதரிகளின் மன்றம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துரையுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். இந்திய அளவிலான மருத்துவ சகோதரிகளின் மன்றம் மற்றும் 31வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் 2025 பிப்ரவரி 21 முதல் 23ஆம் தேதி வரை புதுடில்லியில் உள்ள டொன்போஸ்கோ சிறப்பு மையத்தில் நடைபெற்றது. இந்திய அளவிலே மொத்தம் 231 மருத்துவ சகோதரிகள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் தமிழக அளவில் 24 மருத்துவ சகோதரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டமானது ஆண்டுக்கு ஒரு முறை இந்திய அளவிலே ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. அதன்படி இவ்வாண்டு நம் தாயகத்தின் தலைநகரான புதுடில்லியில் நடைபெற்றது. இவ்வாண்டின் மைய சிந்தனையாக ஃபெய்த் அண்ட் ஸ்டெதஸ்கோப் லீடர்ஸ் ஆஃப் ஹோப் என்ற கருத்து எடுக்கப்பட்டது. இக்கூட்டம் மருத்துவ சகோதரிகள் தங்களை மேம்படுத்தி சான்றிதழ் பெறும் வாய்ப்பாகவும் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்கள் உறவையும் பணியையும் புதுப்பிக்கும் தளமாகவும் இருக்கிறது. இந்நிகழ்வில் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த திட்டமிட்டபடி பல்வேறு மருத்துவர்கள் ஆன்மீகவாதிகளின் கருத்து பகிர்வுகளும் தங்களை தளர்வாக்கி மகிழ சுற்றுலாவும் ஏற்பாடு செய்யப்பட்டன. அதன்படி இவ்வாண்டு முதல் நாள் மாலை தகுந்த முன் அனுமதியுடன் குடியரசுத் தலைவர் இல்லமான ராஷ்டிரபதி பவன், திரு இருதய பேராலயம், இந்தியாவின் நுழைவு வாயிலும் 2ஆம் நாளில் அக்ஷர்தம் என்ற கோவிலுக்கும் சென்று வந்தனர். இக்கூட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்குகள், உணவு, தங்குமிடம், சுற்றுலா அனைத்தும் திட்டமிட்டபடி வழிநடத்தப்பட்டது. கலந்து கொண்ட அனைவரும் மன நிறைவோடும் மனமகிழ்வோடும் விடைபெற்றனர். இந்த மன்றத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கருத்துக்கள் அல்லது சிந்தனைகள் பற்றி எங்களுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயம் சகோதரியே, தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் பகிர்ந்து கொள்ளும் இக்கருத்துகள் மட்டும் என்று அல்ல, பல்வேறு நல்ல கருத்துகள் இடம்பெற்றன. அவற்றுள் ஒரு சிலவற்றை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்திய மருத்துவ சகோதரிகள் மன்ற தொடக்க விழாவில் இந்திய அரசியல் அமைச்சரவையில் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் சிறுபான்மை தொடர்பான இணை அமைச்சராக பணியாற்றும் திரு ஜார்ஜ் குரியன் அவர்கள் தங்கள் உரையில் பி எ ஹியூமன், மனிதர்களாக இருங்கள், ஏனென்றால் நாம் கடவுளின் தொடர்பில் இருப்பவர்கள், கடவுளைப் போல் வாழ அழைக்கப்பட்டவர்கள், துன்புறும் மனிதர்களின் வேதனையை துடைக்க வேண்டியவர்கள் என்று கூறினார். மேலும் எளிய இயற்கை மருத்துவம், தன்னையும் தன் உறவினர்களையும் நலமாக்கிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். SDFI-யின் உறுப்பினர் அருள் சகோதரி மருத்துவர் விஜயா சர்மா SCSC அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சிஸ்டர் டாக்டர் மேரி குளோரி விருது வழங்கப்பட்டது. அருள் சகோதரி மருத்துவர் பீனா அவர்கள் ரெசிலியன்ட் லீடர்ஸ், அதாவது உறுதியான தலைவர்கள் என்ற மைய கருத்தில் தன் குடும்ப பின்னணி, சபை, மருத்துவ பணியில் சந்தித்த சவால்கள், அனுபவங்கள், கடவுள் தன்னை வழிநடத்தி வரும் விதம் போன்றவற்றை பகிர்ந்து ஒரு மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உரையாற்றினார்கள். அவர்களது வாழ்க்கை பகிர்வு பலரின் மனதை தொட்டது. SDFI-யின் முன்னாள் துணைத் தலைவரான மருத்துவர் சகோதரி லிசா இக்னேஷியஸ் அவர்களின் பகிர்வில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த கிராமத்தில் அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன, படிப்பறிவு குறைவாக மூட நம்பிக்கை பழக்கம் நிறைந்த அந்த சமூகத்திலே அவர்கள் எப்படி தரமான மருத்துவத்தை வழங்கினார்கள், வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், படிப்படியாக உயர்ந்தார்கள் என்று பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் அவர்கள் வைப் யுவர் டியர்ஸ், கரேஜ், உங்கள் கண்ணீரை துடையுங்கள், தைரியமாக இருங்கள் என்று கூறிய வார்த்தை வளர்ந்து வரும் மருத்துவர்களை உற்சாகப்படுத்தியது. இந்த யூபிலி ஆண்டில் நீங்கள் செய்ய இருக்கும் சிறப்பு பணிகள், திட்டங்கள் பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? யூபிலி ஆண்டை முன்னிறுத்தி மருத்துவ சகோதரிகள் தங்களது ஆன்மீக வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள அல்லது செதுக்கிக் கொள்ள சில திட்டங்கள் வழிவகுக்கப்பட்டன.
சாய் என்று கூறப்படும் இந்திய கத்தோலிக்க நலப்பணி அமைப்பு தலைவரான அருள்பணி மேத்யூ அப்ரஹாம் அவர்கள் செல்ஃப் கேர் வை அண்ட் ஹவ், சுய பராமரிப்பு ஏன் எப்படி என்ற தலைப்பில் மருத்துவ சகோதரிகள் தங்கள் உடல் உள ஆன்ம நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி முனைப்போடு செயல்படுகிறார்கள், மருத்துவ சகோதரிகள் சந்திக்கும் சவால்கள் என்ன, ஆன்மீகத்திற்கும் மருத்துவத்துறைக்கும் அளிக்க வேண்டிய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் பல்வேறு மருத்துவ சகோதரிகள் சபையை விட்டு விலகுவது அறிந்து சவால்கள் காத்திருக்கும், அதற்கு சபையை விட்டு விலகுவது முடிவு அல்ல என்று தன் சொந்த அனுபவத்திலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். 231 பேர் கொண்ட இக்கூட்டத்தில் உள்ள சகோதரிகளை பியர் குரூப் என்று 23 சக குழுக்களாக பிரித்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த குழு மாதம் ஒரு முறை நேரடியாகவோ இணையதளத்திலோ ஒன்று கூடி பல்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டும். எடுத்த முடிவுகளை பின் குழுவில் வெளிப்படையாக பகிர வேண்டும். அதை குழு ரகசியம் காத்து ஒருவர் வளர்ச்சியில் முழு பங்கெடுத்து அர்ப்பண வாழ்வை இன்னும் வளப்படுத்திக் கொள்ள வழிவகுக்க வேண்டும். இந்த நடைமுறை அடுத்த ஆண்டு இக்கூட்டம் கூடும் வரை தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். சகோதரிகளும் இந்த கருத்தை முழுமையாக ஏற்று ஆர்வமுடன் குழுவாக திட்டங்களை தீட்டி முக்கிய கருத்துக்களை மட்டும் பொதுவில் பகிர்ந்து கொண்டனர். இவ்வாறாக இந்திய மருத்துவ சகோதரிகள் மன்றம் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களது SDFI மன்றத்தின் செய்திகளை இதுவரை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக இறை சமூகமே உங்களுக்கும் வாய்ப்பு தந்த வத்திக்கான் வானொலிக்கும் நன்றி. நன்றி அருள் சகோதரி லடிஸ்கா ரோஸ்லின் அவர்களே. மிக தெளிவாக இந்திய மருத்துவ சகோதரிகள் மன்றம் பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது மருத்துவ பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தடுத்து நிறுத்தும் மரணாகும். நோயற்ற வாழ்வே வாழ்வே, குறைவற்ற செல்வம் செல்வம், முன்னோர் மொழிந்த வார்த்தை இது. ஓ, முன்னோர் மொழிந்த வார்த்தை இது. நோயற்ற வாழ்வே, குறைவற்ற செல்வம், முன்னோர் மொழிந்த வார்த்தை இது. நலம் காத்து பல்லாண்டு வாழ்ந்து மகிழ்வோமே. பொன்னான வாழ்வில் உடல் நலம் காத்து பல்லாண்டு வாழ்ந்து மகிழ்வோமே. இந்திய மருத்துவ சகோதரிகள் மன்ற அனுபவம் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டதன் 12ஆம் ஆண்டு நிறைவு மார்ச் 13 வியாழக்கிழமை அன்று சிறப்பிக்கப்பட்டதையொட்டி ஜெமல்லி மருத்துவருடன் இணைந்து அதனை கொண்டாடியுள்ளார் திருத்தந்தை. வியாழக்கிழமை மாலை ஒரு கேக்குடனும் மெழுகு திரிகளுடனும் திருத்தந்தையின் அறைக்குச் சென்ற அவரை கவனித்துக் கொள்ளும் மருத்துவக் குழு திருத்தந்தையோடு இணைந்து கேக் வெட்டி அந்நாளை சிறப்பித்துள்ளது. தான் திரு அவையின் தலைமை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் 12ஆம் ஆண்டு நிறைவை சிறப்பித்த திருத்தந்தை வத்திக்கானில் இடம்பெறும் தவக்கால ஆண்டு தியானத்திலும் காணொளி வழி கலந்து கொண்டார். இதற்கிடையே வியாழக்கிழமை இரவு அவர் நன்முறையில் உறங்கியதாக வெள்ளி காலையில் திருப்பிட தகவல் தொடர்புத்துறை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது.
மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பகலில் ஆக்சிஜன் அதிக அளவில் பெற உதவும் சிகிச்சையும், இரவு ஓய்வின் போது உடலில் துவாரம் உருவாக்காமல் மூக்கு வழியாக செயற்கை முறை ஆக்சிஜன் வழங்கல் சிகிச்சையும் தொடர்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளது திருப்பிட செய்தித்துறை. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு மாதமாக மூச்சுக்குழாய் அழற்சி நோய்க்கென ரோம் நகரின் ஜெமல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அண்மை நாட்களில் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டு வருகின்றார். முடிவற்ற வாழ்வு எனும் கொடை நம்மிடம் ஏற்கனவே இருக்கின்ற போதிலும் அதன் அடிப்படை கூரை புரிந்து கொள்வதில் நாம் சிரமங்களை சந்தித்து வருகின்றோம் என உரைத்தார் திருப்பிட உயர் அதிகாரிகளுக்கு தவக்கால ஆண்டு தியானம் வழங்கி வரும் அருள்பணி ரொபெர்டோ பசோலினி. திருப்பிட உயர் அதிகாரிகளுக்கு தவக்கால ஆண்டு தியானம் வழங்கி வரும் கப்புச்சன் துறவு சபை அருள்பணி பசோலினி அவர்கள், முடிவற்ற ஒரு நித்திரையில் நாம் இருப்பது போல் நம் வாழ்வு முடிந்து விடுவதாக நாம் எண்ணுவது ஏமாற்றம் தரும் ஒன்றாக இருக்கும். ஏனெனில் அது இயக்கமற்ற ஒரு நிலையை குறிக்கும். மாறாக விவிலியம் காட்டும் முடிவற்ற வாழ்வு என்பது முழு நிறைவின் வடிவமாக உள்ளது என்றார். இயேசுவும் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட பின்னர் கல்லறையில் ஓய்வெடுத்தார் என்பதை சுட்டிக்காட்டிய அருள்பணி பசோலினி அவர்கள், இயங்காமல் இருப்பது என்பது பயனற்றதாக இருப்பதை குறிக்காது, மாறாக நம்பிக்கையுடன் காலத்தையும் அரவணைப்பதை சுட்டிக்காட்டுகின்றது என்றார். இன்றைய நவீன உலகம் நாம் எப்போதும் சுறுசுறுப்புடன் இயங்க வேண்டும், நாம் பயனுடையவர்களாக எதையாவது உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதால் வாய்ப்புகள் பெருகும். அதேவேளை ஓய்வின் நேரம் குறைந்து கொண்டே வருகின்றது என்ற அருள்பணி பசோலினி, விளைவுகள் குறித்த கவலை அதிகமாகும் போது ஓய்வும் அமைதியும் குறைபடுகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் நைஜீரியாவில் 145 அருள்பணியாளர்கள் கடத்தப்பட்டதாகவும் அதில் 11 பேர் கொல்லப்பட்டதாகவும் அண்மையில் அந்நாட்டில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. நைஜீரியா நாட்டின் கத்தோலிக்க செயலகம் அண்மையில் மேற்கொண்ட ஆய்வுகளின்படி 2015ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரையுள்ள காலகட்டத்தில் 145 அருள்பணியாளர்கள் கடத்தப்பட்டதாகவும் இதில் 11 பேர் கொல்லப்பட்டதாகவும் 4 பேர் குறித்த எவ்விவரமும் தெரியவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. 11 பேர் கொல்லப்பட்டது, 4 பேரின் உண்மை நிலை குறித்து எதுவும் தெரியவில்லை என கூறும் இவ்வறிக்கை ஏனையோர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றது. சூடான் நாட்டில் இவ்வாண்டில் 1,60,00,000 குழந்தைகளுக்கு மனிதாயமான உதவிகள் தேவைப்படுவதாக யுனிசெஃப் எனும் ஐநாவின் குழந்தைகளுக்கான அவசரகால நிதி அமைப்பு அறிவித்துள்ளது. சூடான் நாட்டில் 5 வயதிற்குட்பட்ட 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் மிகவும் ஆபத்தான தொற்று நோய்களை பெறும் அபாயம் இருப்பதாகவும் அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பள்ளிக்கு செல்லும் வயதுடைய 1,65,00,000 குழந்தைகள் கல்விக்கூடம் செல்லாமலேயே இருப்பதாகவும் மேலும் கூறப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 1,21,00,000 சிறார்களும் சிறுமிகளும் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படும் அபாயம் இருப்பதாக கூறும் இவ்வறிக்கை 2024ஆம் ஆண்டில் சூடானின் 9 மாநிலங்களில் 221 சிறார் மற்றும் சிறுமிகள் பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கின்றது. உலகில் மிகவும் காற்று மாசுகேடடைந்த நகர்களுள் பெரும்பாலானவை ஆசியாவில் இருப்பதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது. உலகில் மிகவும் மாசுகேடடைந்த முதல் 20 நகர்களுள் 19 இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா மற்றும் காஜகிஸ்தானில் இருப்பதாகவும், உலகின் மிகவும் பெரிய அளவில் மாசுகேடடைந்த நகரமாக மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள சாட் நகரின் தலைநகர் நிஜமீனா இருப்பதாக ஐக்யூ ஏர் என்ற அமைப்பு வெளியிட்ட அண்மை அறிக்கை தெரிவிக்கின்றது. முதல் 20 நகர்களில் 13 இந்தியாவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.